சரி தம்பி சரி தம்பி. கவி கை நோக துவைச்சுட்டு இருக்கா. ஐ கோ ஹெல்ப். நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டா நீ அவளுக்கு போய் ஹெல்ப் செய்யறேன்னு சொல்றியா? இப்ப என்னங்கிற? நம்மள ஒரு பொண்ணு லவ் பண்ணணும்னா நாம என்ன செய்யணும்? இதுக்கா கேக்கலடா. இந்த இவன் முருகேச கேட்டா நான் உங்ககிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். கிணத்துல உச்சி செத்து போயிடு. செத்து உனக்கு இந்த ஜென்மத்துல லவ்வே இல்லடா. அடுத்த ஜென்மத்தை தான் லவ். அதனால இது குதிச்சு செத்து போயிட்டீங்கன்னா அடுத்த ஜென்மம் சீக்கிரம் வந்துருப்பார். அதனால குதிச்சிரு. அப்ப இப்படி செய்யுமா? என்ன நீ குதிச்சிரு, நான் வேற யாராச்சும் ஐடியா கேட்டுக்கிறேன். நீ குதிச்சு. இல்ல நீ குதிச்சு பாரு, நல்லா இருக்கு. இல்லடா நீ குதிச்சிடா. சும்மா குதிரை ஒண்ணாங்க. நீ செத்து போயிடுறா, நல்லா இருக்கும். நீ குதிரை மீறலாம் சாப்பிடலாம். ஏன் சட்டை போட்டுக்கிறீங்க? காலகட்டத்துல ஒரே ரவுசா போச்சுன்னா இவன் ஒரு பிள்ளை லவ் பண்ணணும் மாமா. அதுக்கு என்ன ஐடியா என்ன கேட்க? நமக்கு என்ன லவ் பத்தி எல்லாம் தெரியும். மாமா இங்க வாங்க, நான் ஐடியா குடுக்குறேன். மலை நழுவி பால்ல விழும்னு சொல்லுவாங்க, வயிற்றுக்குள்ளேயே விழுந்துருச்சு. ஏ மாமா, நீங்க அந்த பொண்ணை லவ் பண்ணணுமா இல்ல அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணணுமா? நான் தான் பண்ணிட்டு இருக்கேனே. அந்த பொண்ணு லவ் பண்ணுதான் தான் பிரச்சனை. ஆம்பளையா லட்சணமா நேருக்கு நேர் நின்னு ஐ லவ் யூன்னு சொல்ல வேண்டியதானே? அது எப்படி நான் போய் நேருக்கு நேரம் நின்னு லவ் பண்றேன்னு சொல்றது? கூச்சமா இருக்கு. அப்ப லவ் லெட்டர் எழுதி ஏதாவது ஒரு பையன் கிட்ட கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? நம்பூர் பசங்களா சரியான சொலையனுங்க. அவனுங்க எழுதுற மாதிரி கொடுத்துருவானுங்க. இவனுக்கு எழுத பிடிக்க தெரியாது, அதான் புழுகுறான். இருக்கவே இருக்கு இளையராஜா பாட்டு. அதுல ஒரு லவ் சாங் எடுத்து விடுங்க. லவ் பண்ணத பொண்ணு லவ் பண்ணிடுவா. ஐயோ வசமா மாட்டிடுறேன். பெரிய தம்பி உண்மையிலே பாட போறியா? கவிதை சொல்லிட்டாளே, வேற வழி. ஆமா நீ அதான் நீ பாடுறேன்னு சொல்லிட்டிய. உன் பாட்டை கேட்டே அவஸ்தைப்பட்டு என்ன லவ் பண்ண போறா? இத்தனை வேண்டாங்கிறது. உனக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்மளுக்கு சொல்லிக் கொடு. ரெண்டு பேரும் கத்துக்கிட்டு போதுவா? கத்துக்கிட்டு லவ் பண்ண போறியா? கஷ்டம். சரி, அந்த சொட்டைங்கிட்ட ஹார்மோனி பட்டிய திருடிட்டு வா. ஐயோ, அன்னைக்கு தெரியாதனமா கல்யாண மண்டபத்துல தண்ணி அடிச்சுட்டு மப்புல பாடிட்டேன். தண்ணி அடிச்சுட்டு பாடினா கவிதாக்கு நம்மள பிடிக்காது, தண்ணி அடிக்காம பாடினா நம்ம பாட்டை பிடிக்காது. ஓடாதீங்களா? ஒண்ணும் செய்ய மாட்டேன், சத்தியமா ஒண்ணும் செய்ய மாட்டேன். வேண்டாம், துண்ட போட்டு காட்டுறேன். சொன்ன கேளு. அது ஓடுறானுங்க. ஏன் இந்த பசங்களை எப்படி துரத்துறீங்க? ஒண்ணு இல்ல தாயமா, புதுசா ஒரு பாட்டு கட்டினேன். ஒரு 2 வரி பாடி காட்டலாம்னு ஆரம்பிச்சேன். பறக்குறானுங்க. பாட்டா? என்ன திடீர்னு கச்சேரியில இறங்கிட்டீங்க? அது ஒரு பொண்ணோட மனசு தொடுறதுன்னா பாடுறதுதான் சிறந்த வழின்னு சொன்னாங்க. பாடுன நிலைமை கேவலமா போயிடுச்சு. பாடுங்க. நீ கேட்டு நல்லா இருக்குன்னு சொன்னு வச்சுக்க, எனக்கு அதுவே போடு. உட்காந்து பாடுவோமா? பாடுங்க, நான் கேக்குறேன். வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே, நமது கதை புது கவிதை. வெள்ளை புறா ஒன்று. என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கின கூலிக்கார பசங்க அத்தனை பேர் முன்னாடி என்ன அடி அடி அடிச்சுட்டாங்க. என்னால அந்த அவமானத்தை தாங்கிக்க முடியும். பிடிச்சு போறத பத்தி ஒண்ணும் இல்லைங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கே சொல்லியிருந்தீங்கன்னா சார்ஜ்ஷீட் போடுறதுக்கு ஈஸியா இருந்திருக்கும். சம்பவம் நடந்து 1 வாரம் ஆச்சு இல்ல? எங்க உங்க மேலப்பட்ட காயம் கூட ஆறி போச்சு இல்ல? உள்ள வலிக்குது ஐயா. உள்வலிய பத்தி சட்டத்துக்கு கவலையே இல்லைங்க. மேல காயம் இருக்குதா? ஒக்கையடியில அடிச்சானுங்க. நல்ல யோசிச்சு பார்த்து அவங்க 2 பேர்த்தையும் குறுக்கு வழியில உள்ள தள்ள முடியுமான்னு பாரு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பணம் தரேன். போதும் போதும் காதல் கொடி தன்னால் ஏறும் 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 மானே. கவிதா கொஞ்சம் இருங்க மாமா. அங்க நீங்க வாட் செஞ்சீங்க? இங்கிலீஷ்ல ஸ்ரீ முருக் சுத்திங். மாமா, இந்த பலகாரத்தெல்லாம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு பூ பறிக்கிற நோம்பி. பலகாரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் ஆத்தங்கர பக்கம் உட்கார்ந்து சாப்பிடணும். ஐயே, அசிங்கமா இருக்குமே. இங்கே சாப்பிட வேண்டியதானே? அசிங்கமா தான் இருக்கும், இங்கேயே சாப்பிடலாம். சுட சுட தென்னி பண்டார. அன்னைக்கு ஒரு நாளாவது தின்னு ஓட்டு கைகள் போனபோது ஆத்து பக்கத்தால போய் உட்கார்ந்துக்கிறேன். வேதாளம் ஏனாத்த சும்மா சின்ன தம்பி போட்டு திட்டுற? அட ஒன்னதாண்டா. வேதாளம்னா கோஷ்ட் தானே. வாய முடுறா. இல்ல சின்ன தம்பி. என்ன பாட்டி? பூ பறிக்கிற நோம்பன்னைக்கு அத்தை மகன் மாமன் மகன் எல்லாம் சேர்ந்து ஆத்தங்கரைக்கு போய் பலகாரம் திங்கிறது வழக்கம்.
அத்தை மகளுக்கு ஆசைப்பட்டு மாமா மகன் கிட்ட பூ கேட்பாளுங்க. அவனுங்களும் பூவை கொண்டாந்து அவளுக்கு தலையில வைப்பானுங்க. பூவை வச்சுட்டாலும் அவ்வளவு ஏண்டா, அந்த ஆத்தங்கரையில தான் உங்க அப்பச்சியை நான் பார்த்தேன். அப்ப நான் அம்புட்ட அழகா இருப்பேன். அட சும்மாறா, அவங்க என் பின்னாலேயே சுத்தி சுத்தி வருவாங்க. நானும் ஆசைப்பட்டு அவங்க கிட்ட ஒரு தாளம் கேட்டேன். அவங்களும் பூ பறிக்கிறதுக்காக பாம்பு புத்துக்குள்ள கைய விட்டாங்க. அப்புறம் பாம்பு கடிச்சிருச்சு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? பாம்பு சுத்தி போச்சு. அன்னைக்கு ராத்திரி பாம்பு பிரியாணியா? அத நான் வறுத்துட்டேன்ல. உட்காரு, நான் கூட்டிட்டு போறேன். அங்க உட்காராத, அழுக்கு. உட்காரு. என்ன பெருசு? எனக்கு சத்தியமா அவளை உங்க கூட அனுப்பணும் ஆசையா இருக்கு. இல்ல காத்து கம்மியா இருக்குப்பா, ரிம்படிக்குமே. உட்கார வச்சு சைக்கிளோட தூக்கிட்டு போவேண்டா. டேய் பெரிய தம்பி, டேய் சின்ன தம்பி, கையில கறி துண்டு போட்டீங்களாடா? இல்ல. கவிதா, இதையுமா சாப்பிடுவாங்க? நீங்க பலகாரத்தை எடுத்துட்டு சுடுகாட்டு வழியா போவீங்க. அந்த வாசத்தை பிடிச்சுட்டு பேய் பிசாசெல்லாம் கூடவே வரும். அதுக்காகத்தான் இது. போங்க போங்க போங்க. பேய் வர்றது என்ன, கூடவே இருக்கு. ஏன் கொண்டு ஒண்ணு நீயே திட்டிக்க? போங்கடா. அடே நில்லுங்கடா. என்னடா இது, இவ்வளவு பலகாரம் எல்லாம் பண்ணீங்க, இந்த பொண்ணு தலையில ஒரு பூ வாங்கி வைக்க கூடாதாடா? பூ வெற்றியோடு திரும்பி வருகிறேன். மெதுவாடா. ஏக்கா பூ வேணுங்க. எவ்வளவுக்கு வேணும்? மொத்தமா அத்தனை கொடுத்துருங்க. பூராவுமா? 50 ரூபாய் ஆகும். இந்த 50 ரூபாய்க்கு பூ வாங்குறியே, அவ்வளவு பூ எதுக்கு தம்பி? அத்தை பிள்ளைக்கு. அத்தை பிள்ளைக்கா? என்னடா பெரிய தம்பி, கூட நிறைய பூ வாங்கி வந்திருக்க? ஆமா, 50 ரூபாய் செலவு பண்ணி பூ வாங்கிட்டு வந்தேன். என்ன பிரயோஜனம்? கவிதா பாட்டுக்கு சின்ன தம்பி கூட போயிட்டே இருக்கு. அடே, ஒரு மாம்பழத்துக்கு போட்டாப்பட்டி வந்துச்சு. முருகர் என்ன பண்ணாரு? மயில் மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு இந்த உலகத்தையே சுத்தி வந்துட்டாரு. நீ என்ன பண்ணுன? சைக்கிள்ல உட்கார்ந்துட்டு ஊரையே சுத்தி வந்துட்ட. அவன் என்ன பண்ணா? அப்ப ஆத்தாள பிள்ளையார் சுத்தி வந்த மாதிரி பழக்கடை பக்கம் போனா, பூவை எடுத்தாண்டா, அவ தலையில வச்சுட்டான், போயிட்டே இருந்துட்டான். அந்த குண்டு பிள்ளையார் பூ வச்சா இவளுக்கு அறிய வேண்டாம்? நான் ஒருத்த வர வரைக்கும் இங்கே இருந்திருக்கலாம்ல. கவிதா சொன்னாடா, அந்த போகத்து போய் எங்காவது போயிருப்பான், வரதுக்கு நேரமாக நீ போடுன்னு நான் தான் அனுப்பிச்சேன். உன் தொல்லைக்கு ஒரு எல்லையே இல்லாதா? அட நீ அட்டு பிடிச்ச வேடா, விளங்காத வேடா. உனக்கு ஒண்ணு நடக்கவும் நடக்காது, ஒண்ணு வரவும் வராது. போடா விளங்காத பயல. பூ கொண்டாந்துட்டான். ஆமா, பூ பொறிக்கிற நோம்பிக்கு ஊரே கிளம்பி ஆத்துக்கு போயிருக்கு. நீ போகலையா? என் தலையில இருக்கிற பூவை அவன் பறிச்சுட்டான். நான் எப்படி போக முடியும்?